ஒரு கொட்டுக்காளி தேசிய விருது பெற்ற படம் வந்தே விமர்சனம் ஆகுது. அதே மாதிரி வாழன்ற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிக்குது. அது நடுவில் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்ல போட்டு எடுத்ததுனால 10 நாள் ஓடுது. இது மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. கருணாஸோட நடிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவர் எப்பயுமே ஒரு சிரிப்பாக பார்த்துட்டு நமக்கு வந்து குணச்சித்திர நடிகரை அவர் வந்துட்டு இதில் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்புக்காகவே பார்க்கலாம். மெசேஜ்னா அது ஒரு செத்து நிம்மதி இல்லை. ஒருத்தவங்க செத்து போகிறாங்க, செத்து போனதுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு. பார்க்கலாம், படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஆபாசமான ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து உப்பிட்ட வரை உள்ளவரை நினைஞ்சிருவாங்க. அது மாதிரி சாப்பாடு போட்டு அவருக்கு சிகரெட்டு கொடுத்து மற்ற எல்லாமே ஒரு உப்பிட்டவருக்கு ஒரு நல்ல ஒரு உயிரை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு எழுத்தாளர். எனக்கு நான் இந்த கிளைமேக்ஸை நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டேன். இவர் தான் உதிர் விட போறாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஒரு சஸ்பென்ஸ். எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இது வந்து ஹீரோ வந்து கருணாசன் தான் சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு அவரு. படம் நல்லா இருக்கும். என்ன மெசேஜ்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம ஒரு தேவதை மாதிரி தெரியுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது அதில். ஃபேமிலியோட பார்க்கலாம். விமல் சார், கருணாஸ் ஆக்டிங் நல்லா இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு படம். பார்க்கலாம், படம் ஃபேமிலியே போய் பார்க்கலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. விமல் சாருடைய நடிப்பும் சரி, கருணாஸ் சாருடைய நடிப்பும் சரி, அவங்க இந்த படத்தில் வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து ஒரு நடிகராக ஆக்டிங் இல்லாமல் அந்த படத்தில் வந்து அவங்க ஒன்றிச்சு இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அவங்க உண்மையிலே வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு படங்கள் வந்து கடைசி திருப்பு முனை வந்து அந்த கடைசி 15 நிமிஷமே ரொம்ப நல்லா இருந்தது. மெசேஜ் நிறைய உதவிகள், அதாவது அந்த ஏஞ்சல் அப்படின் பொழுது உண்மையிலே நமக்கு நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே தட்டி கழிச்சு போகக்கூடாது. ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது தான் நமக்கு வந்து நம்ம எந்த இடத்துல நிற்போன்றதை காட்டுது. சூப்பராக இருந்தது படம். உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு, சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. கருணாஸ் நடிச்சிருந்தது ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. விமலோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சும்மா ஏதோ அமரர் ஊர்தின்னு காமிச்சாங்க, பட் உள்ளே போக போக டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. அது மாதிரி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் மெசேஜ் சொல்ல வர மெசேஜ் எல்லாமே ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து ஒரு அதாவது நாடகம் நடிக்கிறவராக இருப்பார். அந்த நாடகம் கலையை விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது விமலோட சேர்ந்து அந்த காரில் போகும்போது கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அவர் கார்லேருந்து குதிச்சு இறந்துடுற மாதிரி காமிச்சு முடிச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஃபேமிலியோடும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக். மெசேஜ் இஸ் லைக் அதாவது லவ்க்காக பாசத்துக்காக இயங்கும் போது அவங்களுக்காக எது வேணா பண்ணுவாங்கன்ற பீக் தான் அது. ஃபேமிலியோட வெரி ஹெல்த்தி ஃபிலிம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆசம். விமல் விட கருணாஸ் ஏர்ன் பண்ணிட்டாரு. கருணாஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆரம்பத்தில் காமெடியாக இருந்தாலும் he nailed it. He really nailed it. Awesome. Thank you. படம் நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு பாடியை வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. எப்படி எரிச்சாலும் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சாங் ஒரு நல்லா இருக்கு. அதான் ஏன்னா இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இது வந்து ஒரு ட்ராவல் ஏஜில் தான் எடுத்து போகிறாங்க. ஒரு ப்ரொடியூசரு இதை நம்பி அமௌண்ட்டு போடுறாருன்னா அவருக்கு லாபம் வரும் வராததுலாம் இல்லை, கதை முக்கியம்னு சொல்லிட்டு தான் ஒரு அமௌண்ட்டு போட்டார். ஆனால் நல்ல ஒரு சுச்சுவேஷன் தான். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்காது. விமல் எப்படி பண்ணியிருக்காரு? விமல் நல்லா சூப்பர், ஆக்டிங்லாம் சூப்பர் தான். அதாவது வந்து இப்போ கதை ஒரே விஷயம் தான். நைட்டில் வந்து எதனா ஒரு எமர்ஜென்சிலாம் லிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக கொள்ளை, ராபரி, ரேப் கேஸு மெயினாக நடக்கிறதுனால எல்லாம் பயப்படுறாங்க வண்டியை நிறுத்தத்துக்கு. ஆனால் விமல் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வண்டியை நிறுத்தி ஏற்ற சொல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அதனால தான். ஓகே, நான் அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ வித்தியாசம். கருணாஸோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? கருணாஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்ல நடிப்பு. அவர் நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு. படம் நல்லா வேற லெவலு. படம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக மெசேஜ் நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்ல படம். எல்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலி.
சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை எப்படி போகுது? கதை சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் பார்க்குற மாதிரி நல்லா படம் சூப்பராக இருக்கு. இல்லை இந்த வாரம் பெரிய படம் வந்திருக்குது, இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? இதெல்லாம் இதுவும் நல்லா இருக்குண்ணா. கருணாஸ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அவர் தான் நல்லா பண்ணாரு. படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டை வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க. அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கரெக்டா இருக்கா இல்லை எங்கேயாவது லேக் தெரியுது? லேக்ல எந்த லேக் இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மெசேஜ் மெசேஜ்னா ப்ரோ, கர்ணன் மாரி அந்த வாழ்க்கை எப்படி போச்சுன்னு இருக்கு. கூட அந்த நண்பன் கூட இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. தனக்காக லிஃப்ட் கொடுத்தனக்காக உயிரையும் கொடுத்த கர்ணன் மாரி நான் உண்மையாக நடந்துட்டாரு ப்ரோ.